அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. இது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெறுகின்ற ஆட்டுச்சந்தை. இது பரமக்குடியை சந்தையை பொறுத்தளவில் புதன்கிழமை நைட்டு ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணிலேருந்து 11 மணி செம்புரியும், காலையில் ஒரு 3 மணிலேருந்து ஒரு 9 மணி முடிய இந்த மாதிரி வெள்ளாடு இறங்கும். இது பார்த்திங்கன்னா நான் இந்த 2 கிடாலாம் பார்த்திங்கன்னா நைட்டு இறங்கின கிடா. நைட்டு எப்படின்னா செம்பரியோடு வரும். செம்பரி ஏற்றிட்டு வர்றவங்க ஒரு சில பேர் இந்த குட்டிகள் வாங்கிட்டு வருவாங்க. அந்த குட்டிகளில் இறங்கின கிடா இது ரெண்டும் நல்ல கிடா. இது மாதிரி ஒரு சில குட்டிகள் நைட்டு 1-2 அமையும். ஆனால் அவ்வளோவா வாங்கிட முடியாது நைட்டு நேரத்தில். ஏன்னா காலையிலனால கொஞ்சம் கடுசாக தான் சொல்லுவாங்க. 1-2 ஏதாச்சும் அமையும். அந்த குட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா 8 ரூபா கரையத்துக்கு கேட்டு 9 ரூபா கரையத்தையும் கேட்டேன். ஒரு அண்ணன் 23 ரூபா சொன்னாப்புல. 2 கிடா குட்டி தான். நம்ம மேக்ஸிமம் அதிகமாக அந்த கிடா குட்டிகள் தான் கடையில் அறுக்கிறது. அதிகமாகவே நான் கிடா மட்டும் இருக்கிறதுனால கிடா குட்டியில் மட்டும்தான் நம்ம எடுக்கிறது. கொட்டை குட்டியில் சும்மா போயில் அப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் பார்த்து எடுக்க வேண்டியது இருந்தது. இது 2 குட்டியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அழுத்தமான குட்டி. ஆனால் 9 கிலோ விழுகும். மிஞ்சி போனால் 10 கிலோ விழுகும். அவர் 23,000 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நான் 18 ரூபா முடிய கேட்டேன். 9 ரூபா கரையை முடிய கேட்டுட்டு அவட வந்துட்டேன். இது 2 குட்டியும் நல்ல குட்டி, கொஞ்சம் அழுத்தமான குட்டி தான். இது 25 ரூபா சொன்னாப்புல. ஒரு 12 ரூபா கரையும் சொன்னாப்புல. ஆனால் குட்டி அந்த அளவுக்கு உயரதரமான குட்டி கிடையாது. பொடிக்குட்டியாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தமான குட்டி. ஒரு குட்டி 10 கிலோ விழுகும். நம்ம 20 ரூபா கேட்டோம் ரவுண்டாக. லாஸ்ட்டில் 19 ரூபா கேட்டு 20 ரூபாய்க்கு கேட்டோம் அந்த குட்டியை. அவர் கொஞ்சம் விட்டு கொடுக்கல. 21 ரூபாய்க்கு கேட்டு எனக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அவட நைட்டுக்குள்ளே வச்சுருந்தாப்புல. அவட கேட்கல. 21 ரூபாய்ன்னு சொல்லும்போது அதிகமான விலை. அவட கேட்கல. நம்ம தெரிஞ்ச பக்கத்தில் வச்சுருந்தாப்புல ஒரு ஐயா தெரிஞ்ச ஒரு அவட சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. விலையாச்சு. நைட்டு நம்ம செம்பரி கொண்டு வரதுனால செம்பரி எல்லாம் விற்றுட்டு நைட்டில் ஒரு சில குட்டி இறங்குற குட்டி நம்ம கடைக்காண்டி தேடி பார்க்குறது, அப்படி அலசி பார்க்குறது. 1-2 அமைஞ்சுன்னா கடைக்கு சிலது வாங்குவோம். இதெல்லாம் நல்லா 2 கிடாயும் அழகான கடை. நம்ம பக்கத்தூருக்காரர் தான் வச்சுருந்தாப்புல. 2 கிடாயும் கேட்டேன், ஒரு விலை போட்டு கேட்டேன். அவர் விலை சொன்னது ரொம்ப அதிகமாக சொன்னாப்புல. லாஸ்ட் நம்மளுக்காண்டு ஓரளவுக்கு அனுசரித்து வந்தாப்புல. 30,000 ரூபா சொன்னாப்புல 2 கிடாயும். ஆனால் அப்புறம் லாஸ்ட்டில் நானும் அண்ணன் தான் பக்கத்தில் ஊருக்காரரு கொஞ்சம் அனுசரித்து ஒரு ஏற்கனவே 2-3 ஆட்ட கிடாயெல்லாம் வாங்கியிருக்கு. கொஞ்சம் அனுசரித்து நானும் கேட்டேன். 24 முடிய கேட்டேன். ஆனால் ஒரு 27 ரூபாய்க்கு கேட்டாச்சு அப்படின்னு சொன்னாப்புல. லாஸ்ட்டில் நம்ம தம்பி ஒருத்தர் தான் வாங்கியிருந்தாப்புல. 26,5 நினைக்கிறேன். இதோட இன்னொரு குட்டியும் சேர்த்து மொத்தமாக 3 குட்டியாக சேர்த்து 32 பேரும் வாங்கியிருந்தாப்புல. ஒரு குட்டி நல்ல குட்டி, நல்லா வலுவான குட்டியாக இருந்தது. ஒரு குட்டி 10வது குட்டியாக இருந்தது. அந்த அங்கிட்ட குட்டி 10வது குட்டி. இது காலையில் விடிக்கிறதுக்குள்ள ஒரு 4 மணி அளவில் அந்த இது இறங்க சந்தைக்குள்ளே போனது. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக செம்புரி தான் நிற்கும் இந்த ஏரியா ஃபுல்லாக. நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது காலையில் இது மாதிரி வெள்ளாடுகள் இறங்கும். நைட்டு ஃபுல்லாமே செம்புரி தான் அதிகமாக நிற்கும். ஒரு 10-11 மணி செம்புரி தான் நிற்கும். காலையில் இந்த மாதிரி வெள்ளாட்டங்கிடாய்கள்லாம் இறங்கும். நல்ல குட்டி தரத்தை பொறுத்தவரை கிடாய்கள் இறக்கம் நல்லா. ஆடுகள் கம்மியாக தான் இறங்கிருச்சு, கிடாய்கள் நல்ல இறக்கம். ஆனால் பார்த்திங்கன்னா விலைவாசி யாரும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. கொஞ்சம் விற்காம தான் கிடந்துச்சு. அதிகமான குறிப்பிடிகள் விற்காம திருப்பி தான் பற்றிட்டு போனாங்க. ஆனால் விலைவாசி யாருமே விட்டு கொடுக்கல. ஒரு குட்டினாவே 13,000 ரூபா அந்த மாதிரி ரேட்டாக தான் சொன்னாங்க. கடைசியில் ஒரு சில பேர் விற்கணுங்கிறக்காண்டி விற்றவங்க போக மித்தவங்க நான் திருப்பி தான் கொண்டு போனாங்க. விலைகள் கூட கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறாங்க வேறு சந்தையில் இருந்து. அப்போ இங்கே விற்க முடியாத நிலைமை சூழ்நிலை. ஆனால் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழுத்தமான கிடா. ஒரு கிடா 19,000 ரூபா சொன்னாப்புல. கடைக்கு கேட்டு பார்த்தா 19,000 ரூபாய்க்கு வாங்கினா நம்ம கட்டாது. ஒரு கிடா 19,000 ரூபாய்க்கு வாங்கி நம்ம கடையில் அதெல்லாம் அறுக்க முடியாது. அதோட ஒரு கிடா 19 ரூபா சொன்னாப்புல. அதோட கேட்கல. இது ஃபுல்லாக ஒரே ஆள் வச்சுருந்தாப்புல. மொத்தம் 9 கிடா குட்டி. நல்லா பக்கத்தில் ஏதோ ப்ரெசிடெண்ட்டுன்னு சொன்னாங்க, எக்ஸ் ப்ரெசிடெண்ட்டுன்னு நினைக்கிறேன். நல்லா 9மே கிடா குட்டி தான். ஆனால் குட்டி 10வது குட்டி. ஒரு 4-5 குட்டி நல்ல குட்டியாக இருந்தது. மித்தது ஃபுல்லாக 8 ரூபா 9 ரூபா குட்டியாக இருந்துச்சு. குட்டி ஃபுல்லாக அழுத்தம் பத்தாது. எப்படியாச்சும் வாங்கிடலாம்னு நானும் கிட்டத்தட்ட ஒரு சந்தையை முடிய தட்டிக்கும் இப்போ சுற்றி பார்த்தேன். ஆனால் நான் வச்ச விலைக்கு யாருமே வைக்கலை. ஆனால் அவர் கொடுக்கலை, கட்டலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வச்சவங்க ஃபுல்லாக 10 ரூபா ரேஞ்சில் தான் வச்சாங்க. நான் 11 ரூபா ரேஞ்சு முடிய வச்சேன். ஆனால் அவர் இல்லை வாங்கினது கூட கிளாஸில் 13 ரூபாய்னா தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. பொடி சரக்கு கிடந்துச்சு. பொடி சரக்கு காட்டிலும் அந்த செவலை ஒரு 4 குட்டி பார்த்திங்களா 8,000 ரூபா குட்டி. 9 ரூபா மினிமம் தான். 9 ரூபா 8,000 ரூபாய்க்கு விற்கும். 9 ரூபாய்னா அதிகம் தான் அந்த குட்டினா. அந்த மாதிரி குட்டி ஒரு 4 குட்டி கிடந்துச்சு. 5 குட்டி 11 ஒரு 12 ரூபா 10 ரூபா 11 ரூபா ரேஞ்சில் கிடந்துச்சு. ஒரு 4 குட்டி 8,000 ரூபா 9 ரூபா குட்டி கிடந்துச்சு. அதனால தான் அந்த குட்டி தீரலை.
லாஸ்ட் முறை எல்லாருமே 10 ரூபாய்க்கு தான் கேட்டாங்க, 10 ரூபா 10,500 தான் கேட்டாங்க. அப்படியே ஒரு குட்டி ஒன்று நம்ம மட்டும் தான் 11 ரூபாய்க்கு கேட்டு 11,200 கூட வச்சாச்சு. குட்டிக்கு 200 சேர்த்து கூட மறுபடியும் சொல்லி பார்த்தான். திருப்பி போகும்போது ஆனால் விற்கலை. திருப்பி கொண்டு போனாப்புல, நான் மேய்ச்சி மறுபடியும் கொண்டு வந்து விற்றுக்கிறேன், நல்லா குட்டியை தெளிவு வச்சு அப்படின்னு கொண்டு போயிட்டாப்புல. ஆனால் இது தெரியக்கூடிய சரக்கு கிடையாது, எல்லாம் பெருமூடு கட்டிடுச்சு. இப்படி தான் சம்சாரி தான் கொண்டு வந்தது. அவர் சம்சாரி இப்படி தான் கொண்டு வந்து கொஞ்சம் விற்க முடியாமல் திருப்பி கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா விலையை ஏங்கி சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமாக வியாபாரிகள் வந்து வாங்கி விற்கிற செட்டு அவங்கள்ட்ட வாங்கிக்கிட்டு 15,000 இப்போ 20,000 சொல்லி விற்கிதா, அவள் விற்காது. அவள் விற்றா பார்ப்பாங்க, இல்லைன்னு டக்குன்னு ஒரு கறிக்கடைக்காரர்கிட்ட கொடுத்துருவாங்க, இல்லை அடுத்த சந்தை கொண்டு போயிடுவாங்க. நம்ம சம்சாரிகள் அப்படி கிடையாது. எப்படியாச்சும் 4-5 குட்டி பாடம் போடுவாங்க, அதை செய்வாங்க இதை செய்வாங்க, எதாவது செஞ்சு விடுவாங்க. இதெல்லாம் பாடம் போடாத சரக்கு. முறையாக சொல்லியிருந்தால் முறையாக தீர்ந்துருக்கு அந்த குட்டியெல்லாம். இதில் வேறு பக்கத்தில் ஒரு 4 பேர் இருந்துக்கிட்டு அவளுக்கு விற்கணும் அவரை விற்கவும் விடலை. ஓட விடாமல் இது ஒன்றா விடாமல் அவரை பாவம் குட்டியை தீராமல் நமக்கு சங்கட்டமாக இருந்துச்சு. ஏன்னா நல்ல இந்த ஆடி சந்தைக்கே விற்கலாம், இவர் வேறு சந்தையில் கொண்டு போய் எவ்வளோக்கு விற்றுருவார், விற்க முடியாது. வேறு சந்தை 12 ரூபா கடையத்துக்கு இதெல்லாம் தீரக்கூடிய குட்டி கிடையாது. ஏன்னா ஒரு 4 குட்டி உள்ளே கிடக்கு. யாரும் தெரியாதவங்க தான் வாங்குவாங்களே ஒழிய தெரிஞ்ச ஆளுங்க வாங்க மாட்டாங்க. இடம் நிற்காது இந்த குட்டி, அதெல்லாம் கொஞ்சம் இதுவும் இருக்குது. ஏன்னா பார்க்க தெரியும் நல்லா உயரமான கிடாய்களாக இருக்குது. ஆனால் என்ன இப்போ அது கம்மியாக கேட்குறாங்க அப்படி மாதிரி 2 பேரும் சொன்னாங்க. உயரம் இருந்து ஒரு இது பண்ண போகிறது இல்லை. கறி இடம் நிற்கணும், நம்ம இடைக்கு தான் காசு. கறி நீங்கள் கறிக்கடையை பொறுத்தவரை இடம் எவ்வளோ நிற்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் காசு மதிப்போம். நம்மளை காட்டி மிஞ்சி போனால் இன்னொரு ஐயா ஒருத்தர்லாம் சொன்னார், அவர்கிட்ட 2 கிடா வாங்கலாம். ஏன் என்னைய காட்ட ஒருத்தருனா 500 கூட கேட்பார், மிஞ்சி போனால் 1000 ரூபா கூட கேட்பார், அவ்வளோதானே கேட்பார் அப்படின்னு சொன்னேன். ஒரு 2 கிடா வச்சுட்டு இருந்தாப்புல. கடைசியில் பார்த்தா அப்புறம் என்கிட்ட தான் தீர்ந்துச்சு. அது இல்லை அந்த உனைய காட்டிலும் 200 குறைச்சி தான் கேட்குறா, இருந்தால் அப்போ பிடிச்சி போப்பான்னு சொன்னாப்புல. அந்த மாதிரி ஒரு கடையை பொறுத்து யாரும் வந்து இப்போ நான் அடித்து யார்ட்டையும் விவரம் தெரியாத கிடையாது, அடிச்சுலாம் வாங்க முடியாது. அவர் பக்கத்தில் சொன்னால் என்ன இதை போய் கேட்குறாங்க இவ்வளோ கம்மியாக, அவர் தீரக்கூடிய குட்டி. அதே மாதிரி வியாபாரத்தில் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் குட்டி கொண்டு வந்தாப்புலனா அந்த குட்டியை விற்கிறோம்னு நினச்சா அது விற்றுடலாம், ஏதோ அனுசரித்து விற்றுறோம்னு நினச்சா கொடுத்துடலாம். அதே மாதிரி பக்கத்தில் நிற்கிற ஆளுங்க வந்து அவங்க பேச்சை கேட்டாவே என்றைக்குமே தீராது. ஏன்னா வந்து இப்போ பக்கத்தில் உள்ள ஒரு பேச்சை கேட்டு அந்த குட்டினை தீரலாம், எம்மளுக்குன்னு கிடையாது வேறு ஆளுக்கும் தீரலை. ஏன்னா ஏங்கி சொல்லிக்கிட்டு அவர் ஓரளவுக்கு கொஞ்சம் சம்சாரினால கொஞ்சம் ஓரளவுக்கு என்ன கஷ்டத்தில் கொண்டு வந்தாரா இல்லை என்னன்னு தெரியல, கொஞ்சம் மலைச்சிக்கிட்டே நின்றா இருப்பாவான். தீரலாம் இந்த ஆடிக்கு தீரலைன்னா நீ அடுத்து இந்த தீபாவளிக்கு அது தீபாவளிக்குலாம் குட்டி பெருங்குட்டி ஆயிரும். பெருங்கடாய் ஆகிட்டாங்கன்னா யோசிப்பாங்க வாங்குறதுக்கு, பல் சேர்ந்த கடாய் ஆயிடுச்சாலும் யோசிப்பாங்க. இப்போயுமே சில குட்டிகள்லாம் 4 புல் 4 புல்லுன்னா இருந்துச்சு. இதில் பொடி குட்டிகளும் கிடந்துச்சு. கொஞ்சம் குட்டி அழுத்தம் பத்தாது. ஆனால் கிடாயை பொறுத்தவரை குறை சொல்ல முடியாது. குட்டி வளர்ப்பு வந்து சும்மா பண்ண மாதிரி வச்சுருந்தாங்க, இல்லை சும்மா அவுத்துட்ருப்பாங்க போல். குட்டி ஒரு 4 குட்டி ரொம்ப உடசலான குட்டிகள். எல்லாருமே 10 ரூபாய்க்கு தான் 9 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் வைத்தாங்க. நம்ம அப்படி கேட்கல, முறையாக கேட்டோம் அவர்கிட்ட. அப்போ அதை எடுத்தவொடனே நான் 10 ரூபாய்ன்னு வச்சேன். இல்லை தம்பி கூட கேட்டாங்க, நான் 10 ரூபாய்க்கு மேலே கேட்டாங்களா மேம் தம்பின்னு சொன்னேன். சரி 10,500 விட்டும்னேன்னு சொன்னேன். இல்லை தம்பி வேண்டாம் அப்படின்னு விட்டாப்புல. அப்புறம் சரி 11 ரூபா விட்டும்னேன்னு சொன்னேன். இல்லை வேண்டாம் நான் வாங்கினது கூட 13 ரூபா தான் விலையை சொன்னார். 13 ரூபாய்னா 10ங்க ஒரு கிடா ஒன்று 13 ரூபா சொன்னாப்புல. 13 ரூபாய்னா பச்சிட்டு போ சந்தையை பொறுத்தவரை அந்த அளவுக்கு விற்காதுனே. நீங்கள் ஒரு 15,000 ரூபாய்க்கு சொல்லணும், சொன்னாத்தே அது 13 ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வந்து அவங்க ஏமாந்த வந்தவங்க தான் வாங்குவாங்க. அப்படி தான் விற்க முடியாதுண்ணே. 13 ரூபா சொல்லி 13 ரூபாய்க்கே திரும்பினா எப்படின்னே தீராது, அப்படிங்கண்ணே முறையாக கேட்டுக்கிறேன்னு சொன்னேன். அவர் அப்படி இப்படின்னு பார்த்தாரு. அப்படி நம்ம மூஞ்சி தான் பார்த்தாப்புல. சரி எப்படியும் பாவம் வாங்கிடுவோம், அனுசரித்து வாங்குவோம் அப்படின்னு நினச்சேன். 500,000 ரட்டம் வந்தாலும் எல்லாமே சொன்னாங்க, நீ 11 ரூபாய்க்கு வாங்கினா கையை பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க வியாபாரி 2-3 பேர். அது இடம் நிற்காது, ஏன் தேவையில்லாம் போய் அதை போய் இது பண்ணுற, நீ என்ன இப்போ தான் வளர்ற, போய் அதில் அதிகமான முதல்ல போய் போடாத அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணே ஒருத்தர் சத்தம் போட்டாப்புல. அவர் நான் கொஞ்சம் வாங்கி கொடுப்பாரு நம்மளுக்கு அனுசரித்து. அதனால் நானும்ப்பா சரி போயிட்டு போகுது 11 ரூபாய்க்கு கேட்டால் கூட குட்டிக்கு 200 தானே அப்படின்னு கூட 11,200 கூட கேட்டுப்பார். அவர் இல்லை விடலை அப்படின்னு விட்டாப்புல. 11,500 விலை இருந்தால் தீர்ந்துருக்கேன். ஆனால் வந்து குட்டி பத்தாத குட்டி, அதனால் யோசித்தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிடாய்களை பொறுத்த நல்ல கிடாய்கள் இறங்கிருந்துச்சு, நல்லா தரமான கிடாய்கள் இறங்கிருந்துச்சு. ஆனால் விலைகள் தான் யாருமே பக்கத்தில் விட்டே கொடுக்கல, அநியாய விலை. 15-17 ரூபாய்க்கு குறைஞ்சோம்னா 15 கிலோ உழுகும் 19,000 சொல்கிறாங்க. கிலோ 1000 ரூபாய்க்கு போட்டாலுமே எங்களால் தப்பிக்க முடியாது. அந்த மாதிரி நிலைமையில் நாங்கள் குட்டி வாங்குறது ரொம்ப சிரமமாக இருக்குது. கறிக்கடைக்கு நல்ல கிடாய்கள் சார், இந்த 2 கிடா தான் கடைசியில் நமக்கு தான் தீர்ந்துச்சு. ஒரு ஐயா சொன்னார் 32,000 ரூபா சொன்னார் 2 கிடாயை வச்சுக்கிட்டு. கடைசியில் அவர்கிட்ட தான் கடைசியில் சரி தான் பிடிச்சிட்டு போ அப்படின்னு விட்டாப்புல. நம்மளை கேட்டால் அவரை சொல்லும் போதே சொன்னேன், நீ குட்டிக்கு 1000 500 ரூபாய்க்கு தான் அப்புறம் நிற்கிறேன்னு சொன்னாப்புல. லாஸ்ட்டில் அப்புறம் நான் அந்த 500 ரூபாய்க்கு தான் நானும் போய் ஒம்பாக்கணும் கறிக்கடையில் உரிச்சிட்டு உட்காந்துன்னு சொல்லி வாக்கு அது மாதிரி பண்ணிட்டு இருந்தால் கடைசியில் நம்மகிட்ட கொடுத்தாப்புல. கத்துவாப்புல ஆகிப்பின்னு கத்துவாப்புல, ஏங்கி சொல்லுவாப்புல, அப்புறம் அனுசரித்து வந்துடுவாப்புல.
யார் நம்மளை காட்டில் விலை கூட கேட்க போகிறது இல்லை அந்த குட்டியெல்லாம். அப்போ வந்து என்ன செய்யணும், கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கண்டி சரி தான் பிடிச்சிட்டு போகணும். அந்த வியாபாரி என்ன அனுசரித்து கொடுப்போம் அப்படி குட்டியெல்லாம். கிடாய்கள் அதிகமான இறக்கமாக, கிடாய்கள் இறங்கலாம் சொல்ல முடியாது. பரமக்குடியை பொறுத்தவரை கிடாய்கள் நல்லா இறக்கம். ஆனால் விலைவாசிகள் கொஞ்சம் கடுசு, வாங்க முடியாத அளவுக்கு விலைவாசிகள் இருந்தது. கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. கிலோ வந்து 1000 ரூபா 1100 போனோம் நாட்டுக்குட்டிகள். இந்த மாதிரி நாட்டுக்குட்டிகள் வாங்கி இறக்கணும்னா கிலோ 1000 ரூபாய்க்கு போட்டால் தான் கட்டும். 1000 ரூபாய்க்கு மேலே அந்த 3 குட்டி 26 ரூபாய்க்கு கேட்டேன். 30 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க போல். இதில் ஒரு வீட்டில் வால் சுழியாக இருந்துச்சு. அவர் அந்த கண்டிப்பாக அந்த வால் சுழியை சொல்லியே ஆகணும். இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா வாலில் ஒரு சுழி இருக்கும். சோளக்குட்டின்னு நினைக்கிறேன். வாலில் சுழியாக இருக்கும். வால் சுழி இருந்தாவே கொஞ்சம் கறிக்கடைகளில் சில பேத்துக்கு ஓடுன்னு சொல்லுவாங்க. நான் இணைய பொறுத்தவரை அந்த மாதிரி அது ஒரு இது மாதிரி வால் சுழிகள் இருந்தால் அது நான் ஒரு 2 ஆட்டை அந்த குட்டியை அறுத்து பார்த்துட்டேன். அது குறைச்சி வாங்கி அறுத்தா கூட அது நம்மளை கையை பிடிக்குது, நட்டத்தை தான் பிடிக்குது. ஒன்று கறி விற்காமல் நின்றுது, இல்லைன்னா அன்றைக்கி வியாபாரம் சரி இருக்க மாட்டேங்குது. இது ஏதாச்சும் ஒன்று நடந்துடுது அந்த வால் சுழிகள். அதனால தான் அந்த காலத்தில் நம்ம பெரியவர்கள்லாம் அந்த குட்டியில் வாங்காதீங்க, கூட கொடுத்து வாங்காமல் இருந்த ரீசனாக தான் இருக்குது. வீட்டுகள்லையுமே வளர்க்குறாங்க. அவங்க வளர்ப்புக்காரங்க வச்சுருக்க ஒன்றும் தெரியாது. வீட்டுக்கு மித்தவங்க நம்ம யாரும் ஆசைப்பட்டு வளர்க்கணும்னு வாங்கிட்டு போனால் அந்த மாதிரி வால் சுழிகள் குட்டி வாங்குறது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஏன்னா அந்த மாதிரி குட்டிகள் வந்து வீட்டுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் அதுகளை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம கறிக்கடையில் அவங்க சொல்லுவாங்க, குட்டி வளர்க்குறவங்களோ நீங்களோ பார்க்குறவங்களோ சொல்லுவீங்க, என்ன அறுக்கத்தானே புரிய எதாக இருந்தானே அப்படின்னு. அதுக்கு நான் 2 ஆட்டை அனுபவப்பட்டேன். அந்த குட்டி 2 ஆட்டத்தையும் வாங்கினேன். 2 டைம் வாங்கிட்டேன். அந்த குட்டியை வாங்கி 2 ஆட்டையுமே அனுபவப்பட்டேன். ஒரு ஆட்டைனா ஒரு 7000 ரூபா கையை பிடிச்சி அந்த குட்டியை அறுத்து அப்படின்னு ஃபஸ்ட்டு குட்டியை அறுத்தேன். ஃபஸ்ட்டு குட்டியை அறுத்து நல்லா ஓடுற நாள் அறுத்து அந்த குட்டியை பார்த்தா இன்னும் நல்லா ஓடுறனால நான் எனக்கு ஓடலை, என்னன்னே தெரியலை. குட்டி 4 குட்டி 5 குட்டி ஓடுறனால அந்த ஒரு குட்டி எடுத்து அந்த ஒரு குட்டியிலே ஒரு 4 கிலோ 3 கிலோ ஊற்றிட்டு சும்மா உட்காந்தேன். கடைசியில் நம்ம ஒரே நாள் தான் வியாபாரம், அதை வச்சு ஒன்றுமே செய்ய முடியல. மறுபடியும் பக்கத்தில் அங்கிட்டு இங்கிட்டு அல்ற சில்லறையாக அதை கொடுத்து அதை ரொம்ப காசு நட்டப்பட்டேன். அடுத்து ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 குட்டியாக நல்ல நாள் 10 குட்டியாக இருக்கிறோமே, ஊரை போட்டு தான் அறுக்க போகிறோம், அறுப்போம் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு தான் தூக்கி போட்டு அறுத்தேன். அந்த குட்டியை அறுத்த நேரத்துலேருந்து அதுக்கப்புறம் வியாபாரம் டல் ஆகிடுச்சு. அது கொஞ்சம் சிரமமாக தெரிஞ்சிச்சு நம்மளுக்கு. அதனால் அந்த குட்டி கொஞ்சம் சிரமம் தான். வால் சுழி குட்டிகள் இந்த இதெல்லாம் கிடாயெல்லாம் நல்ல கிடா, நல்லா அழுத்தமான கிடா. 16 ரூபாய்க்கு கேட்டேன் இந்த கிடாயை. எல்லாம் 15 கிடா 16 ரூபாய்க்கு கேட்டேன். அவர் என்ன 22,000 ரூபா சொன்னாப்புல. கொஞ்சம் நல்லா என்ன 16 கிலோ இருக்கும், இல்லை 17 கிலோ இருக்கும். ஒரு 25 கிலோ இருக்கணும். குட்டிக்காரங்க நம்மளுக்கு அப்படி சொல்லையில் நம்மளுக்கு கொஞ்சம் பதக்குன்னு தான் இருக்குது. ஒரு குட்டியை போய் விலை கேட்கும் போதே சம்சாரி கொண்டு வர்றவங்க அவங்களே எடையே சொல்லிடுறாங்க. 20 கிலோ இருக்கும், 18 கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. 10 கிலோ யாருமா அறுத்து பார்க்குற நம்மளுக்கு தான் வேதனையாக இருக்குது. ஏன்னா எடை ஓட்டு பார்க்குற நம்மளுக்கு தான் தெரியும். கொழுப்பு கழியும், சவ்வு கழியும், சில பொருட்கள் கழிக்க வேண்டிய பொருட்கள் சில பொருட்கள் அது கழியுது. எல்லாம் கழித்து போட்டோம்னா நம்ம 10 கிலோன்னு வாங்கிட்டு வரக்கிட்ட 9 கிலோ தான் இருக்குது. அதுக்காண்டி ஒரு சில குட்டிகள் நம்மளுக்கு லாபம் கொடுக்க தான் செய்யும். நம்ம மதிக்கிற காட்டு ஒரு சில குட்டிகள் கூட குறைய நிற்கும் போது நம்மளுக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. கூட குறையும் ஒரு சில குட்டிகள் நம்மளுக்கு லாபம் கொடுக்க தான் செய்யும். எல்லா பேர்த்தையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. சில இடங்களில் சில குட்டிகள் நல்லா தான் கிடைக்கிது. சில நல்ல மனிதர்கள்ட்ட வாங்கும்போது நல்லா தான் இருக்குது. சில பேர்னா அழுதே கொடுப்பாங்க குட்டியை, குறைச்சி கொடுத்துருவாங்க. வளர்க்குறாங்க, அழுது கொடுக்குறாங்க, ரைட்டு. நம்மளும் போய் அழுதே வியாபாரம் பார்க்க முடியுமா? நம்ம சிரிச்ச முகத்தோட வியாபாரம் பார்க்கணும். வாங்குறவங்க 4 பேர் சிரிச்ச முகத்தோட வாங்கணும். நம்ம வாங்கல ஒருத்தவங்க நல்லி கேட்பாங்க, கொஞ்சம் ஈரல் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒரு நம்ம மூஞ்சியை சுண்ட முடியல, சிரிச்சுக்கிட்டே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு சொல்ல முடியாது, நான் வாங்கினது கூட சொல்லி கொழுப்பு கறியில் ஒட்டிக்கிட்டு இருக்க கொழுப்பை கூட ஒதுக்குங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் எனக்கு வாங்கினோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஆந்திரா, இந்த வாரம் அந்த ஆந்திரா கூட வாங்க முடியல, அவ்வளோ கிடச்சி. ஆந்திரா கூட இந்த வாரத்தில் ரொம்ப விலை ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆந்திரா குட்டிகள் கூட பக்கத்தில் போய் நெருங்க முடியல ஆளுக போய், ஏன்னா அவ்வளோ சூடாக இருந்துச்சு. குட்டி விலை விற்கலை, ஆனால் வந்து அந்த ஆடினால இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு சந்தையெல்லாம் சூடாக தான் இருக்கும். ரொம்ப கடுசாக தான் இருந்தார். அப்பாவும் சுற்றி பார்த்தோன்னே அமையாமல் லாஸ்ட்டில் ஒரு 9-10 கிடா நாங்கள் வாங்கப்பட்ட ஒரு பெரும்பாடு. கிராமங்களில் ஒரு 5-6 கிடா வாங்கி கிடக்கு. இந்த வாரம் ஆடியப்பத்தில் அப்புறம் இளையாங்குடி சந்தை இருக்குது, இளையாங்குடி இதெல்லாம் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு 10 கிடாய்க்கு வாங்கணும் நெருக்கி. கூட வாங்கலாம், ஆனால் வந்து விலைவாசிகள்னால அதை வாங்க முடியலை, கொஞ்சம் நெருங்க முடியல. ஏன்னா வாங்கி நட்டத்துக்குனா போட முடியாது அப்படிங்கிறக்காண்டி வாங்கினதுமே கொஞ்சம் ஒரு சில குட்டிகள்லாம் அநியாய காசு தான். அதனால் 1000 ரூபா கிலோ ரேஞ்சில் தான் வாங்கியிருக்கு. அதனால் ரொம்ப சிரமப்பட்டு வாங்க முடியாது தான் இருந்தது. இந்த கிடா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கிடா ஒன்று 19,000 ரூபா சொன்னாப்புல. ஆனால் நல்ல சைஸான கிடா. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடா ஒன்று 19 ரூபா 18 ரூபா சொல்கிறாப்புல. கறிக்கடைகளுக்கு கொஞ்சம் செட் ஆகாத இதுதான். விலையை மட்டும் கேட்டு அவர் கேட்டு போட்டோட கொஞ்சம் வந்துட்டேன். நல்லா இதில் அவ்வளோ இதுக்கெலாம் வாங்கி நம்ம ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆந்திராவிலே கொஞ்சம் கிராஸு. நல்ல நல்ல குட்டிங்க, நல்லா அழுத்தமான குட்டிங்களாக இருந்துச்சு. நல்லா அதுக்காண்டி வந்து எதுவும் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா கொஞ்சம் அழுத்தமான குட்டிங்க. எல்லா குட்டியுமே நல்லா அழுத்தமான குட்டி தான். எந்த ஒரு குட்டியும் வச்சங்கச்சம்னு சொல்ல முடியாது. நான் அவங்க சொன்னது விலைவாசிகள் கொஞ்சம் கடிசாக இருந்துச்சு. விலைவாசிகளை பார்த்து தான் நம்ம குட்டியை வாங்க முடியுது. அது ரொம்ப கொஞ்சம் இதாகவும் இருந்துச்சு. ஏன்னா கிலோ 1000 ரூபா 1100 ரேஞ்சில் குட்டி வாங்கிட்டு போய் கறிக்கடையில் சில்லறை வியாபாரம் பார்க்கணுன்னா ரொம்ப சிரமம். அதனால் அதெல்லாம் வந்து தீர்ந்துச்சு. அப்படி இருந்து தீர்ந்துச்சு. சில பேர் வாங்கத்தான் செஞ்சாங்க. சில குட்டிகளை ஏற்றி திருப்பி கொண்டு போனாங்க. நல்லா இருக்குது பிரீட். இதெல்லாம் ஆந்திரா பிரீட் தான். ஃபுல்லாக ஆந்திராவில் தான். அந்த குட்டிகளை முன்னாடி நேரத்தில் அப்படி விற்காம கொடுத்தா இப்போ நல்ல விலைக்கு விற்கிது. விசேஷ நாளில் அதுதான் அதிகமான பேர் வாங்குறாங்க. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஆந்திரா கடை தான். இதெல்லாம் மாதிரி முக்கியமாக தெரியும் உங்களுக்கு. ஃபுல்லாமே இதெல்லாம் ஆந்திரா கடை தான். அவ்வளோதான் ஆந்திரா இறங்கலை. இறையாங்குடி மாதிரி பரமக்குடி அவ்வளோ அதான் இறங்கலை. இன்னும் இருந்தாலும் கொஞ்சம் விலைவாசி கடிச்சு. ஒரு கிடா ஒன்று 14 ரூபா 15 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. அப்படியே பார்த்தா 14 ரூபா ரேஞ்ச் சொல்கிறாங்க. அதனால் வந்து வாங்க முடியல. ஆந்திராவில் அவ்வளோ வாங்கி சமாளிக்க முடியாது அப்படின்னு சொன்னாலே ஆந்திராவில் போய் நாங்கள் தோணலாம். நாட்டுக்குட்டியாக தான் பார்த்து வாங்குறது. இந்த செம்பரினா பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து விற்க முடியாமல் வருது செம்பரி. இப்போ நம்ம அண்ணன் பார்த்துன்னு கடைக்கு வாங்கியிருந்தாப்புல. அந்த கிடா பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா, 20 கிலோ தான் இருக்கும். அது அண்ணன் கேட்டாப்புல 22 23 விழுந்துருமா தம்பி அப்படின்னு. அவ்வளோதுக்காக விழுகாதுனே, அவ்வளோ ஏன்னா கொடுத்து வாங்கினீங்க, நான் 17 ரூபா 18 ரூபா வச்சுனேன். நானும் 18 ரூபாய்க்கு மேலே வேணாம்னு சொன்னேன். 19 ரூபாய்க்கு திரும்ப பார்த்து 20 ரூபாய்க்கு விட்டுட்டா இருப்போம் நம்ம அதை அப்படின்னாப்புல. அவர் அண்ணன் நல்ல டைப்பு, ஃபுல்லாக கிடா தான் இருப்பாப்புல, தரமான கிடாயாக இருப்பாப்புல. நான் அண்ணன்ட்ட அப்படின்னா அப்படியே எல்லாத்தையும் அடிப்பாப்புல. 1000 500 1000 கூட கொடுத்தாலும் குட்டி எல்லாம் தரமாக இருக்குன்னு நினைப்பாப்புல. அந்த மாதிரி ஆள் அண்ணன். அந்த கிடாயும் கேட்டாப்புல. இந்த 2 கிடாயும் நம்ம தான் கேட்டது, நைட்டே கேட்டது. அது விட்டு கொடுக்கலாம், வேறு ஆள் விட்டு வாங்கிட்டாப்புல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கிடாய். அதெல்லாம் அப்படியே விஷயம் எடுத்துக்கிறேன் சொல்லுங்கன்னா ஒரு கிடா ஒன்று 19,000 ரூபா விட சொன்னாங்க. 15 ரூபாயை உடனே சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் கேட்க வேணாம் அப்படின்ட்டாங்க. 15 ரூபாய் கொஞ்சம் லைட்டாக உடைங்க அப்படின்னு. ஏன்னா பெருசும் கிடக்கு சிறுசும் கிடக்கு, 2 கிடா பெரியங்கண்ணா. மித்தது கொஞ்சம் பொடிக்குள்ள இருக்குதான், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னோம். அவர் இல்லை வேண்டாம் கேட்கவே வேணாம் அப்படின்ட்டாங்க. 15 ரூபாய்க்கு கீழே கேட்கவே வேணாம், வேலை தான் அப்படின்ட்டாங்க. அவரை சுற்றி விளையாச்சு. அப்புறம் அவர் அண்ணன் அரிச்சனு அவரும் போய் கேட்டாங்க. அவரும் அதே வந்து நம்ம சொன்னதே சொல்லியிருக்காங்க. இல்லை கேட்கறதுக்கு அதெல்லாம் லாஸ்ட்டு விற்கலை, அதெல்லாம் கொண்டு தான் போனாங்க, வீட்டுக்கு தான் போனாங்க. ஆனால் குட்டி தரமான குட்டி, 5மே தரமான குட்டி. நல்லா அந்த குட்டியில் நல்லா பார்க்க குட்டி அப்படியே பாலிசியாக இருந்துச்சு. கொஞ்சம் பெரும் போல, ஆனால் குட்டி நல்லா அழுத்தமான குட்டி. ஒரு குட்டி ஒன்று எடுத்தாலும் 16 கிலோக்கு மேலே தான் வந்து குறையாது அவரேஜா. இது பார்த்திங்கன்னா ஆடு நல்லா ஆந்திரா. இந்த அண்ணன் நல்லா தரமான ஆடாக இருந்துச்சு. அதனால் வளர்ப்புக்காக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆந்திரா மற்றவங்களுக்கு பார்த்தா ஆடு பார்த்திங்கன்னா ஆந்திரா ஆடு. ஆனால் அவர் அண்ணன் விற்கிறவர் தான் வாங்கியிருக்காப்பா விற்கிறதுக்கு. அவரை விட்டு பார்த்துட்டு நம்ம அந்த கேட்ட குட்டி தான் வாங்கிட்டு. இது 3 கிடாய் நம்ம ஐயா வச்சுருந்தாப்புல. ஐயாட்ட கேட்டேன் அது கொடுக்கல, சேட்டை போட்டாப்புல. ஆனால் விலை கூட கொடுத்தா வாங்கினாப்புல. விலைவாசிக்கு அதனால் நாங்கள் சும்மா எப்போயும் ஐயாவை கேள்வி பண்ணுறது, ஏதாவது சொல்கிறது, ஏதாச்சும் அவரை குட்டி வாங்க மட்டும் ஏதாவது சொல்லுவாப்புல. அதனால் கேட்டேன், நம்ம கடைக்கு போட்டுன்னு சொல்லி கேட்டேன். ஒருத்தர் ஐயா பார்த்தீங்கன்னா 3 கிடாய் 50,000 55,000 சொல்லி 50,000 இருந்தாப்புல. நான் 40,000 ரூபாய் கேட்டேன். நான் ஒரு கிடா மட்டும் 4 புல்லு, இப்போ 2 கிடா 2 புல்லு இளங்கிடா சின்ன கிடா நான் கடைக்கு ஆகும். அதெல்லாம் கேட்டேன். அவர் ஐயா நீ வேணுங்கான்னு சொல்லி சொல்கிறேன், நீ எப்படி கேட்குற இவங்க கத்தினாரு. விடுங்கய்யா போட்டேன் அப்படின்னா நீங்கள் சக்கரை போட்டாங்க இல்லை குறைச்சி கேட்குறீங்க வேறு அப்படின்னு. கிடா உயரம், ஆனால் வந்து குடி பட்டாங்க. குட்டி நல்லா உயரமான குட்டியை 3 கசேரிக்காது 2 பொண்ணுங்க சும்மா கிடைக்குன்னா 2 பொண்ணுன்னு சொல்லும்போது சின்ன குட்டிங்க. அதனால் கேட்டால் அவர் கத்துனார் ஆகிக்கூட ஒரு ஓரளவுக்கு அனுசரித்து அவர் கொடுப்பாரு. அதெல்லாம் நம்ம கிட்ட அவர்கிட்ட நோகலை, அதிகமாக அப்படி கேட்கலை. குட்டி விளையாச்சு. அதுக்கடுத்து நல்ல கிடாயில் அமைஞ்சிச்சு. அதுக்கடுத்து ஒரு 4 கிடாய் 53,000 ஒரு 4 கிடா அமைஞ்சிச்சு. அப்போ இதெல்லாம் நல்லா தரமான கிடாய், கசை கிடாய்கள். அதனால் வந்து அதில் கொஞ்சம் அக்கறை சொல்லிட்டு தான் எப்படி நம்ம அதிகமாக அப்படின்னு நோகலை. ஆனால் அவரும் கேள்வி சொன்னார். நம்ம 40 ரூபா அப்படியே போட்டீங்கன்னா அவர் 13 ரூபா ரேட்டுக்கு ஏன் கிடா கொடுக்குறாரு அப்படின்ட்டாப்புல. மிஞ்சி போனால் 14 ரூபா 13 ட்ரெயின்னு முடியும் வேறு ஆளாக இருந்தால். நம்ம 13 ரூபா ரேட்டு கேட்டாங்க. 14 கூட விட்டுருப்பாப்போம், 14,000 கூட விட்டுருப்பாப்புல. நம்ம போய் அதை போய் நோங்களை அதிகமாக அழுத்தலை. அதனால் அவர் சந்தை விற்காமல் வேறு சொல்லி வேறு சொல்லி கேட்குறாப்புல. அதெல்லாம் அவர் ஐயாவோ இன்னொருத்தர் பேசுகிறத பார்த்தாரு. நல்ல மனுஷங்க, 2 பேரும் நல்ல மனுஷன், தரமாக.